உலகிற்கு வருகை தந்தவர்களில் ஒரே ஒருவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியும், நீடிய பிணியால் வருந்துகின்றோரை நேருறக் கண்டுளம் துடித்தும், வீடுதோர் இறந்தும் பசியறாதயர்ந்த வெற்றரைக் கண்டுளம் பதைத்தும், ஈட்டின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தவர் ஒரே ஒருவர். கொடியவர் பிற உயிர்களைக் கொல்லத் தொடங்கியபொழுது அது பயந்ததைக் கண்டு பயந்தும், இன்னலிலும் இடர்பாட்டிலும் பிற உயிர் பதைக்கக் கண்ட காலத்திலும் பதைத்தும், வளையும் தூண்டில் வகைகளும் கண்டபோது இது எத்தனை உயிர்களை கொன்றதோ, இனி எத்தனை உயிர்களை கொல்லப் போகிறதோ என்று எண்ணி நடுங்கிய ஒரே ஒருவர். இருப்பவர்கள் நன்றாக உண்டு ஏப்பமிடுவதும், இல்லாதவர்கள் பசியினால் வாடி ஏங்கி தவிப்பதும், இவைகளை கண்டபோது என்னால் உணவு உட்கொள்ள முடியவில்லை, எனது உள்ளம் எரிகின்றது, எனது உடலும் எரிகின்றது, இக்குறையெல்லாம் தீர்த்தருள் எந்தாய் என்று உயிர்களுக்காக தெய்வத்திடம் போராடியது உயிர் காவலன் ஒரே ஒருவர். உடலென்ற அந்திய வீட்டை நித்திய வீட்டாக்கி கொண்டு நிரந்தரமாக குடியிருந்து இயற்கை இன்பம் பெற வந்த ஆன்மா அவ்வாறு செய்ய முடியாமல் போனால், செய்த தீமையை அனுபவித்து மேலேறுவதற்கேற்ற உடலெடுத்து அதில் குடியிருக்குமே அல்லாது வீட்டில்லாத முக்தி மோட்சம் அடையாதென்று சமய உலகிலே ஒரு மாபெரும் புரட்சியை செய்த ஒரே ஒருவர். மனிதனும் தெய்வமாகலாம் என்று தாம் தெய்வமாகிக் காட்டி மக்களையும் தெய்வமாக வரும்படி அழைப்பு விடுத்த ஒரே ஒருவர். தெய்வம் ஒளிவடிவமானது. அது எங்கும் நிறைந்திருந்தாலும் விசேடமாக எல்லா உயிர்களிலுமே உறைவிடமாக கொண்டுள்ளது. அதனால் உயிர்களுக்குச் செய்யும் சேவையே தெய்வ வழிபாடென்று வழிபடும் உலகம் வழிபாடாதிருக்க ஒரு வழியைச் சொன்ன ஒரே ஒருவர். சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய அமுது சுரபி அன்றோடு போய்விட்டது. அன்றும் இன்றும் என்றும் தர்மச்சாலையே அமுத சுரபியாகவும், வள்ளலார் என்ற பெயர் சொன்னாலே விரும்பியதை தருகின்ற அவரே ஒரு அமுத சுரபியாக உள்ள ஒரே ஒருவர். தெய்வத்திடம் அருகில் செல்ல, அத்தெய்வத்தை அடைய ஒரு இனத்தவர்க்கே உரிமையுண்டு என்ற உலக வழக்கினை ஒழித்து, தகுதியுடைய எல்லோரும் உரிமையுண்டு என்று சமுதாயத்தை இடையே பெரும் புரட்சி செய்த ஒரே ஒருவர். தாலி கட்டியவனுக்கே அதனை வாங்கவும் உரிமையுண்டு. உயிரடங்கிய கணவனை மண்ணில் மறைத்தால் அவன் ஊருக்குப் போனவன் திரும்பி வருவான் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இரு. மாங்கல்யம் வாங்காதே, மங்கள கோலம் மாறாதே, மறுமணம் கொள்ளாதே என்று பெண்ணுலகிலும் பெரும் புரட்சியை செய்த ஒரே ஒருவர். உயிரடங்கிய பின் செய்யும் கொட்டோ முழக்கமோ வெடியோ அழுகையோ சடங்கோ பால்தெளியோ கருமாதியோ திதியோ வினைக்கு ஏற்ப பிறவி எடுக்கும் அவனுக்கு போய்ச் சேருவதில்லை. இதனால் இவைகள் ஒன்றுமில்லாது என்ன ஆடை ஆபரணம் அணிந்தார்களோ அப்படியே மண்ணில் மறைக்க வேண்டும் என்று ஒரு புரட்சி செய்த ஒரே ஒருவர். மனிதன் ஆன்மநேயங்கொண்டு ஒருவரோடொருவர் உறவாடி ஒருவருக்கொருவர் உதவி தயவு வடிவாகி உயிர் வடியை முக்கிய தடைகளாயிருப்பது சாதி மத இன குல கோத்திர சாத்திர ஆசாரம் முதலியவைகளே. தரணியில் இவைகள் தவிடுபொடியாக ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்கின்ற பெரிய அணுகுண்டை வீசிய ஒரே ஒருவர் வள்ளல் பெருமான். அவர் ஒருவர் மட்டுமே.